அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பொது புத்தி, காமன் சென்ஸ். 4 செஷனாக நீங்கள் பார்த்த விஷயங்களில் வந்த புரிதல் இந்த இடத்துல இன்னும் ஈஸியாக எளிமைப்படுத்தி சொல்ல நான் முயற்சி பண்ணுறோம். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அறியாமை. அறியாமையிலிருந்து அறிவுக்கு வருவது. அறியாமையிலேருந்து எப்படி அறிவுக்கு வருது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈக்குவலான ஒரு விஷயம் பிரச்சனையை வாய்ப்பாக பார்க்குறது. அறியாமை இஸ் ஈக்குவல் டு பிரச்சனை. அறிவை பார்க்குறதுன்றது வாய்ப்பு. இப்போ ஒருத்தருடைய இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை காலத்தில் அவர் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பார். நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண என்ன ஆகும்னா அது மோல்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ பிரச்சனைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ண வைக்கிறது. இதை அவர் எப்பயுமே நுணுக்கமாக பார்க்குறதில்ல. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பண்புகளை யாரெல்லாம் நம்பி அவங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக உச்சத்தை தான் போய் தொட்டது. அதுக்கு தலைவர்கள், தொழிலதிபர்கள், நம்ம லைஃப்பில் பார்க்குற எல்லா ஐகானிக் ஸ்டார்ஸும் நமக்கு வெளியே அவுட்கமாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பண்புகள்ன்றது நம்ம நிறைய சொல்லியிருப்போம். ஆர்வம், ஏற்புத்திறன், இந்த மாதிரி ஒரு பண்புகள் நம்ம தொடர்ந்து சொன்னாலும் அது மட்டும் பண்புகள் இல்லை. முக்கியமாக சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில்லு, கெப்பாசிட்டி, பர்ஃபெக்ஷன், டெக்னாலஜி, எவல்யூஷனரி ஐடியா, ஆட்டோமேஷன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதனுடைய வேலை எல்லாத்தையும் குறைக்குது, நேரத்தை குறைக்குது. இது எல்லாத்தையும் குறைக்கிறதுனால நம்ம எல்லாமே அதுவும் பண்பு தான். அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம கற்றுக்கும் போது நம்மளாலும் ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு பெரிய ஒரு நிலைகளை போய் ஈஸியாக அடைய முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் லைஃப்பில் ஒரு தலைவராக இருக்கிறவங்க முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணுவாங்க. அவங்க நம்பிக்கையை நிறைய உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அடுத்த கட்டத்தில் போய் நிற்கும். மீண்டும் அடுத்த செஷனில் பார்ப்போம்.